சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாரதா கிருஷ்ணா கிட்ட பேசுறாங்க. நான் உங்களை இங்க வர சொன்னதுக்கு காரணமே வந்துட்டு ககனை பத்தி பேசுறதுக்காக தான், ககனோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக. உங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஆனா எங்களுக்கு அப்புறம் ககனை யாரு பார்த்துக்க போறாங்க, ககன் எப்படி இருப்பான் அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளோ நாளும் நான் கல்யாணத்தை பத்தி அவன்கிட்ட பேசியிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் அவன் வேண்டான்னு சொல்லியிருக்கான். ஆனால் இப்போ அவன் வாயை திறந்து பூமியை என்கிட்ட கேட்டிருக்கான். பூமியை அவன் லவ் பண்ணுறான், பூமியும் வந்துட்டு ககனை லவ் பண்ணுறான். அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னதுமே அதை கேட்டு கிருஷ்ணா அமைதியாக இருப்பார். என்ன அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சா சந்திரா எப்படி இதை எடுத்துப்பார்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அவர் எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அவர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார், அவர் கண்டிப்பாக கோவப்படுவார். பூமியை அவரோட சொந்த பொண்ணாக தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்ல, சொந்த பொண்ணாக தான் பார்க்குறாரு, ஆனால் சொந்த பொண்ணு இல்லைல்ல, இந்த மாதிரி ரொம்ப ஓவராக வந்து அவர் பண்ண வேண்டான்னு நீங்கள் தான் அவருக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அவர் வந்துட்டு பூமியை அந்த அளவுக்கு வந்து பாசமாக இருக்கார் பூமி மேலே. கண்டிப்பாக அவர் சொந்த பொண்ணு இப்படி பண்ணால் அவர் எப்படி எடுத்துப்பாரோ அப்படி தான் அவர் ரியாக்ட் பண்ணுவார் இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக நான் இதை பண்ண தான் போகிறேன். அவருக்கு நீங்கள் புரிய வைங்க. எதையுமே வந்துட்டு ஒரு உறவாக ஆக்கிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. இப்போ நான் பூமிக்கு அத்தையாவோ தாயாவோ ஆயிட முடியுமா? பூமியை ககனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அவளுக்கு அத்தையா ஆக முடியும். அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு. அதை வந்துட்டு அவர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தான் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நான் என்னோட முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்கும் நான் பண்ணி வைக்க போறேன். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நீங்க பண்ணணும். நீங்க தான் வந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கிருஷ்ணா வந்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காரு. அப்போ கிருஷ்ணா வந்து யோசிக்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன், அவரோட உண்மையான பொண்ணே பூமி தான். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சாலும் நீ ஏற்றுக்கிட்டாலும் ககன் பூமியை ஏற்றுப்பானான்னு தெரியல எனக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்துட்டு கிருஷ்ணா வந்து நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, ககன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கவர்மெண்ட் லேண்டை ஏலம் எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அதே மாதிரி சந்திராவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்துட்டு அமௌண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, 100 கோடி 200 கோடி அப்படின்னு. கடைசியாக 450 கோடிக்கு சந்திரா வந்து சொல்கிறாங்க. அப்போது ககன் வந்துட்டு அதை 500 கோடிக்கு வந்து ஏலம் எடுத்துட்டுறாரு. ஏலம் எடுத்ததுக்கு அப்புறமா சந்திரா ரொம்ப கோவமாக அங்கேருந்து போக, அப்போ வந்துட்டு ககன் போயிட்டு சந்திரா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு டவுன்ஷிப் கட்டி அதுக்கு பேர் என்ன தெரியுமா, பூமியை வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே சந்திராவுக்கு கோவம் வருது. ஒரு பக்கம் ககன் இப்படி சொன்னதை கேட்டு கிருஷ்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பூமியோட பேரை வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே அப்போ சந்திரா வந்துட்டு, அது எப்படி நீ என் பொண்ணு பூமியோட பேரை நீ வைக்க முடியும், அதெல்லாம் நீ வைக்கக்கூடாது, உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு ரொம்ப கோவமாக சந்திரா கேட்க, உடனே ககன் வந்துட்டு, இங்கே பாரு, உன் பொண்ணு அப்படி பூமின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உன்னோட வீட்டோடு நிறுத்திக்கோ, இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வராத. பூமி என் மனைவியாக ஆக போகிறவன், எங்கள் வீட்டோட மருமகளாக போகிறவன். நான் வந்துட்டு பூமியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உன்னோட வீட்டுக்கு நான் வருவேன். அங்கே வந்து பூமியை நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல, அப்படி மட்டும் நீ வந்தனா நீ உயிரோடு திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நீ அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினச்சனா உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பூமியை என் கூட அனுப்பி வைக்கிறது மட்டும்தான், புரிஞ்சுதா? பூமியை நீ என் கூட அனுப்பி வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுமே சந்திரா இன்னும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே கிருஷ்ணா சந்திராவை தடுத்து நிறுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நக்ஷத்ரா ககனோட ஃபோட்டோ போட்ட ஒரு டிஷர்ட்டை வந்து நல்லா துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து செர்ரியும் அவங்க தங்கச்சியும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன, இது பெரிய ஆச்சரியமாலாம் இருக்கு, இவ என்ன துணி துவைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சைலண்ட்டாக அந்த துணியை துவைச்சி ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் அதை அயனும் பண்ணுறாங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் செரியும் அவங்க தங்கச்சியும் வெளியிலேருந்து ஒரு சின்ன ஓட்டையில் கதவுல இருந்து பார்த்துட்டு அயன் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனே போய் பவர் கட் பண்ணிடுறாங்க. பவர் கட் ஆனதுனால நக்ஷத்ரா ரூமை விட்டு வெளியில் வர, இந்த கேப்பில் செரியும் அவங்க தங்கச்சியும் போயிட்டு அந்த டிஷர்ட்டில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கும்போது அதில் ககனோட ஃபோட்டோவை பார்த்ததுமே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இது என்ன, இது ககனோட ஃபோட்டோ இதில் போட்டிருக்கு, பெரிய ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருக்கே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து
ஷாக் ஆகி அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரூமுக்கு போயிட்டு அவங்க கையில் போட்டிருக்கிற கட்டை வந்து கட்டிட்டு இருப்பாங்க. அதை வந்துட்டு அவங்க மாமியார் பார்த்துட்றாங்க. பார்த்ததுமே உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து இந்துவை கூட்டிகிட்டு போயிட்டு கிச்சனில் போயிட்டு ஒரு தோசை கரண்டியை எடுத்து அதை சூடு பண்ணி இந்துவோட கையில் வைக்கலான்னு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வம்ஷி அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்க வீட்டிலேருந்து இந்துவோட வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி எப்படியோ அவங்கள டைவர்ட் பண்ணி இந்துவை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. செர்ரியும் அவங்க தங்கச்சியும் நக்ஷத்ரா கிட்ட அந்த டிஷர்ட்டில் ககன் ஃபோட்டோ வச்சுருக்கிறத பார்த்துட்டு நக்ஷத்ரா கிட்ட இதை பற்றி கேட்கலான்னு போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.